ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10க்கும் 12க்கும் வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. இந்த நினைமையில் ஒரு சேட் நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ எனிவே என்ன சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேசிக்காக வந்து எஜுகேஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து ஸ்கூல் ரீஓப்பனோட டேட் எல்லாமே நம்ம வந்து எஜுகேஷன் பேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். வீடியோ பார்க்குறவங்க இன்னும் நம்மளோட சேனலை லைக் பண்ணாமல் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காம இப்போ பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுற முடியுமா? எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். வீடியோ பார்க்குறவங்க எல்லா பேரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காம இப்போயே வந்து பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10th ஸ்டூடெண்ட்ஸும் 11th ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப பயமாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. இந்த நிலைமையில் உங்களுக்கு வந்து ஒரு சேட் நியூஸ் கிடச்சிருக்குமா? என்ன அப்படின்னா 10th வந்து ரிசல்ட் இன்னைக்கு மார்னிங் வந்து வரப்போது சொல்லியிருந்தாங்க. நம்ம கூட சொல்லியிருந்தோம் 9 மணிக்கு உங்களுக்கு இருந்து ரிசல்ட் வந்து வந்துடும் அப்படின்னு. உங்களுக்கு 9 மணிக்கு ரிசல்ட் வந்து வரப்போகிறது கிடையாது. எப்போ வந்து வரப்போகுது அப்படின்னா 9:10க்கு வந்து டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ 9:10 அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமாக 9:15க்கு தான் வந்து மோஸ்ட்லி எல்லா பேத்துக்கும் வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் டிலே பண்ணி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸை இப்படி ப்ரெஷர் பண்ணி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ 9 மணிக்கு தான் வந்து பொதுவாகவே ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து டிலே பண்ணி வந்து 10க்கு வந்து விடுறாங்க. ஸோ ரிசல்ட் டைமிங்கில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு வெப்சைட்டில் நீங்கள் ஆஃபீஸில் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணாலே வந்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 9:10க்கு வந்து ரிசல்ட் வந்து வர மாதிரி 10க்கு போட்டிருப்பாங்க. 11க்கு எந்த ஒரு மென்ஷனுமே வந்து பண்ணல. 10க்கு 9:10க்கு வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்க சார், 11க்கு எப்போ ரிசல்ட் வந்து வரும்? இது ரிசல்ட்டோட டைமிங்கே எனக்கு தெரியல சார், ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து எப்போ வந்து ரிசல்ட் செக் பண்ண முடியும் அப்படி கேட்டிங்க அப்படின்னா 11க்கும் நான் இன்றைக்கே தான் வந்து வரப்போகுது. எனக்கு எப்போ வந்து வரும் அப்படின்னா உங்களுக்கு 2 மணிக்கு தான் ரிசல்ட் வந்து வரும் சொல்கிறாங்கம்மா. ஸோ இது எந்த அளவு உண்மைன்னு சொல்லி எனக்கு தெரியல. இப்போ கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி உங்களுக்கு 2 மணிக்கு தான் வந்து வரும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் அவ்வளோலாம் வந்து வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா கவர்மெண்ட் சைடில் இருந்து அஃபீஷியல் டைமிங் இதுதான் வந்து வரும் சொல்லிட்டு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வந்து கொடுக்காம இருக்காங்க. ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி ப்ரெஷர் எடுத்துறாங்க சொல்லிட்டு எனக்கு தெரியல. 10th சரி 11க்கு வந்து எந்த டைமிங்கில் வரும் சொல்லிட்டு அஃபீஷியல் டைமிங் எதுவுமே வந்து கிடையாது. அதனால எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரெஷராகவே இருப்பாங்க. எந்த டைமிங்கில் வரும் சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல அப்படின்னா ஒரு கண்டிப்பாக வந்து பயம் வரும். கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னமோ வந்து யோசிக்க தோணும். ஸோ எனிவே ஸோ உங்களுக்கு 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து கிடையாதுமா. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் 2 மணி வரைக்கும்லாம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். 12 மணிக்கே செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 11க்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும். 10க்கு வந்து நீங்கள் ஒரு 9 வரைக்கும் மேக்ஸிமமாக 9 வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிருமா. ஸோ ஓகேவா, நீங்கள் வந்து ரொம்ப வந்து டைமிங் மாறிடுச்சு அதனால் எப்படி ரிசல்ட் வந்து வரப்போ சொல்லிட்டு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து நல்ல மார்க் தான் வந்து வரும். ஸோ உங்களுக்குமே நானுமே ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லா பேரும் வந்து கொஞ்சம் பயத்தோட எல்லாம் ஒரு மாதிரி ப்ரெஷராக தான் இருக்கும். ரிசல்ட் வந்து வரனால எல்லா பேத்துக்கும் வந்து அப்படி தான் இருக்கும். அதில் எல்லாமே வந்து நார்மல் தான். உங்களோட எக்ஸ்பெக்டட் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எவ்வளோ பேர் வந்து எந்த மாதிரி ஸ்கோர் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்குமே வந்து நல்ல மார்க் வந்து வரும் சொல்லிட்டு நானுமே உங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அண்ட் முக்கியமாக உங்களுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பனோட டேட் எல்லாமே நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா முக்கியமாக நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆளை கொடுத்துக்கோங்கம்மா. ஸோ எல்லா பேரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் இப்போவே வந்து பண்ணிடுங்க.